ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, இல்லை பிசிஓஎஸ் பிரச்சனைகள் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அல்லது ரெக்கரண்ட் பிசிஓஎஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டாலும் அது வந்துட்டு குறையிற மாதிரி இருக்குது, ஆனால் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு அருமையான ஹோம் ரெமெடி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து எனக்கு இர்ரெகுலராக இருக்குது, என்ன காரணம்னே தெரியாது. புபர்ட்டி அட்டன் பண்ண கேர்ள்ஸில் இருந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், அல்லது மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறோம் ஆனாலும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பல காரணங்கள் இருக்குது. அது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான் மெயினான ரீசனாக இருக்குது. ஸோ அது வந்துட்டு நீங்கள் சரி செய்யணும் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வரணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு தலை பூண்டுன்னு கிடைக்கும். ஸோ ஒரு தலை பூண்டு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மலான வீட்டில் கிடைக்கக்கூடிய நாட்டு பூண்டு கிடைச்சிச்சினாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு பூண்டும் அல்லது ஒரு தலை பூண்டுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக நாட்டு பூண்டுலேயே அதிக சத்துக்கள் வந்து இருக்குது. இதில் வந்து செலினியம், மெக்னீஷியம், விட்டமின் சி, விட்டமின் B6, ஆன்டி பாக்டீரியா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது வந்து அதிகமாக வந்து நார்மலாக நாட்டு பூண்டுக்கு வந்து இருக்குது. இதை விட கம்பேர் பண்ணும்போது தலை பூண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மருத்துவ குணத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது என்னென்னா அலிசின்னு சொல்லக்கூடிய நாட்டு பூண்டுலையும் இருக்குது. அதை விட 7 மடங்கு 8 மடங்கு வந்து அதிகமாக வந்து அலிசின் உடைய கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து இதுலேயும் மெக்னீசியம், விட்டமின் சி, விட்டமின் B6 சத்துக்கள் இருக்குது. அது கூடயே ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி மைக்ரோபியல்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ நாட்டு பூண்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 7 மடங்கு அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து இது வந்து அதிகமான நன்மைகளை வந்துட்டு பெண்களுக்கு வந்து கொடுக்குது. ப்ளஸ் அது கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது, ப்ரெக்னென்சி கிளிக் ஆக மாட்டேங்குது, பிசிஓஎஸ் இருக்கிறனால எனக்கு கன்சீவ் ஆக முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த பூண்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த லேகியத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அது கூடயே வந்துட்டு ஒரு தலை பூண்டு நீங்கள் எடுத்துக்கும் போது இன்னும் அதிகமான யூட்ரஸ்க்கு வந்து ஒரு அற்புதமான மருந்தாக இது வந்து இருக்குது. இதில் வந்துட்டு 2 பல்லு பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதை தோல் நீக்கினீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மொத்தத்துக்கு 2 பல் பூண்டுகள் வந்து எடுத்துக்கோங்க. அது கூடயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 10 கிராம்ஸ்க்கு இது வந்து பூண்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 10 கிராம்ஸ்க்கு ஈக்குவல் குவான்டிட்டியாக கருப்பட்டி, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஒரிஜினல் கருப்பட்டிக்கு மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. ஒரிஜினல் கருப்பட்டி கிடைக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் வெல்லமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நிறைய அதுலேயும் சக்கரை வந்து கலந்து தான் மிக்சடாக வருது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் வெல்லம் கிடச்சிச்சின்னா சேர்த்துக்கோங்க. ஸோ அதுவும் ஒரு 10 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டையுமே வந்து உரல் இருக்கும் இல்லையா, சின்ன உரல், அதில் வந்துட்டு இடித்து அதை வந்து உருண்டை பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ கம்மியாக இருக்குது, இர்ரெகுலர் மந்த்லி பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி தான் போகும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இதை வந்து பீரியட்ஸ் ஆன நாளில் இருந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியிலேருந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பீரியட்ஸ் வந்து ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிடும். அப்படி இல்லை எனக்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆன டேட்டே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பிசிஓஎஸ் வந்து இருக்கும். எப்போ வந்து எனக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னு தெரியல, இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ரெகுலராக மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஒரு 8 o'clock நீங்கள் வந்துட்டு இந்த பூண்டு லேகியத்தை வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்திங்கன்னா தான் ஒரு சில பெண்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் வந்து இருக்கும். ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வெறும் வாயில் ஒரு உருண்டை சாப்பிட முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு 1 டம்ளர் தண்ணியில் இது இடித்ததை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு கூட நீங்கள் குடிச்சிட்டு வரலாம், ஃபில்டர் பண்ணி குடிச்சிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கிறது வந்து ரெகுலேட் ஆகிடும். ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு வந்து குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டு தெரியும் அப்படின்னா அந்த பீரியட்ஸ் டே 1லேருந்து டே 5 வரைக்குமே குடிச்சிட்டு வரலாம். ஒரு 5 நாட்களுக்கு குடிச்சிட்டு வரலாம். இதுவே எனக்கு பீரியட்ஸ் டேட் தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ எனக்கு வந்து பீரியட்ஸ் டேட் தெரியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5லேருந்து 7 நாட்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் கேப் விட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் ஏரியாவில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை எல்லாம் நீக்கி உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும்.
கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிடும். ஏற்கனவே இருந்த பிசிஓஎஸ் நீர் கட்டியாக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா கருப்பையில், அந்த கட்டிகளை எல்லாத்தையும் அகற்றி வெளிக்கொண்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பீரியட்ஸோட ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மலாக பீரியட்ஸ் வந்து ஃப்ளோவும் கம்மியாகும், ஸ்பாட்டிங்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஃப்ளோவும் கரெக்டாக இருக்கும். எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பையுடைய உள் செவற்றுலையும் வந்துட்டு டிஎன்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கும் போது அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் அகற்றி வெளிக்கொண்டு வரும். கர்ப்பப்பையை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த பூண்டும் கருப்பட்டியும் ஒரு அருமையான மருந்து. ஸோ இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ரெகுலர் பீரியட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளிக் ஆகிரும். ரெகுலர் பீரியட்ஸாக இல்லை இர்ரெகுலராக தான் இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு ரெகுலர் பீரியட் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மொத்தத்துக்கு 5 இருந்து 7 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். பீரியட்ஸ் டேட் வந்து தெரியாது அப்படிங்கிற போது நீங்கள் வந்து ஒரு டேட்டை சூஸ் பண்ணி அதில் இருந்து ஒரு 5 to 7 days வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். 20 daysக்கு வந்து நீங்கள் சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சாப்பிட்டு வரும்போதே உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிடும். அதுக்கப்புறம் பீரியட் ஆகிற டேட்டை வந்து நோட் பண்ணிவிட்டு அதில் இருந்து எந்த டேட்டில் பீரியட்ஸ் ஆகுதுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு அதில் இருந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை குடித்து மார்ச் 1ஆம் தேதி வந்து பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியை வந்துட்டு நீங்கள் மறுபடியும் இந்த லேகியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். பீரியட்ஸ் வந்து ரெகுலேட் ஆகிடும். கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே அகற்றி மாதவிடாய் மூலமாக வெளிக்கொண்டு வந்துவிடும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.